திமுக தன்னுடைய ஆட்டத்தை மாற்றி இருக்கிறது. எதிர்பார்க்காதவருக்கெல்லாம் திமுகவில் இனி மாவட்ட செயலாளர் பொறுப்பு, தொகுதி செயலாளர் பொறுப்புன்னு பொறுப்பெல்லாம் தேடி வர இருக்கிறதாம் காத்திருந்தவர்களுக்கு. திமுக VSTVK களத்தில் எதிர்த்து போராட தயாராகி கொண்டிருக்கிறது உதயநிதியின் இளைஞரணி பட்டாளம். இனியாவது கூட்டணி கட்சிகளை நம்பாமல் திமுக தலைமை தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை, தொண்டர்களை நம்ப வேண்டும். இனி கூட்டணிக்கென்று யாராவது வந்தால் அறிவாலயம் சேர்க்க வேண்டாம் என்பதுதான் தொண்டர்களுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறதாம். பார்க்கலாம் இந்த காணொளியில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. ஆட்டத்தை மாற்றி இருக்கிறது திமுக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. காரணம், தற்போது திமுகவிலே அடுத்தடுத்து பல புதிய பொறுப்புகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த புதிய பொறுப்புகளில் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. மறுபுறம் இந்த தேர்தல் தோல்விக்காக ஒரு குழுவை அமைத்து தோல்வியே நடந்தது என்பதற்கான தரவுகளை, ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து தலைமையிடம் கொடுத்ததின் அடிப்படையில் தலைமை எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு, பல சீனியர்களுக்கு ஓய்வு அல்லது பல சீனியர்கள் ஆலோசகர்களாக இருக்கலாம், ஆனால் களத்தில் வேலை செய்வது இளைஞர்களாகத்தான் இருக்க முடியும் என்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பதாகத்தான் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இனி திமுகவில் இளைஞர் அணியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட இருக்கிறது. அதையும் தாண்டி கூடுதலாக மகளிருக்கு முன்னுரிமை அளிக்க இருக்கிறது. மேலும் திமுகவில் சிபாரிசு கடந்த காலங்களில் ஒரு நபர் இன்னொரு நபரை அடையாளம் காட்டி அவருக்கு பொறுப்பு கொடுப்பதை தவிர்த்து, யார் உள்ளபடியே இந்த கட்சியில் கடினமான தன்னுடைய உழைப்பை செலுத்தியிருக்கிறார்கள், தற்போது வெற்றி பெற்ற தொகுதிகளில் உழைத்தவர்கள் யார் என்பதையெல்லாம் தரவாக சேகரித்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. புதிய மாவட்ட செயலாளர்கள் பற்றிய அந்த அறிவிப்புகள்ல இளைஞர்கள் அதிகமாக இடம்பெற இருக்கிறார்கள். அதுபோக தொகுதி செயலாளர் என்று பொறுப்பை உருவாக்கி அந்த பொறுப்பில் கூட இளைஞர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது இன்றைய திமுக. மறுபுறம் இதுல எங்க சிக்கல் எழுந்திருக்குன்னா, இதன் மூலமாக மூத்தோர், முன்னோர், சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே அவர்கள் முரண்டு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அவர்களுடைய சிபாரிசு கூட செல்லாது என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. இளம் ரத்தம் திமுகவில் பாய காத்திருக்கிறது. மகளிர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக திமுகவில் இருக்கிறது. திமுக மாற்றி இருக்கக்கூடிய முக்கியமான வியூகம் என்பது, இனி தாவேகா ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு திமுக பதில் சொல்வது. அதாவது கோல டிவிக்கே செட் பண்ணுவாங்க, திமுக அதற்கு பின்னாடி ஓடுவாங்க. இனி திமுக ஒரு கோலை செட் செய்ய வேண்டும், அதாவது திமுக ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும், திமுக ஒரு களத்தை அமைக்க வேண்டும். அந்த கேள்விக்கு பின்னால் தாவேகா ஓடி வர வேண்டும். திமுக அமைக்கிற களத்தில் தாவேகா வந்து களமிறங்கி மோத வேண்டுமே தவிர, களம் அமைப்பதோ கேள்வி எழுப்புவதோ அல்லது அரசியலின் மையமாக இருப்பதோ திமுக தான் இருக்க வேண்டும் என்கிற திமுக புதிய வியூகத்தையும் அமைத்திருக்கிறது. நாம் முன்பே சொன்னதுபடி திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு, இரண்டாவது களத்தை மாற்றிருக்கிறது திமுக, மூன்றாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு செய்த துரோகமாகத்தான் திமுக பார்க்கிறது. திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய முதல் குரல் கோரிக்கை என்பது டிவிக்கே நமக்கு எதிரான கலை எதிரி, அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம், திமுகவில் நம்ம இளைஞர்களை உள்ளே கொண்டு வரலாம். இன்றைக்கு ஜென்சி எல்லாம் இறங்கி வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்கள்ல டிவிக்கே டிஎம்கேன்னு களம் மாறி இருக்கிறது. அதாவது சமூக வலைத்தளங்கள்ல டிவிகேவுக்கு நிகராகவே திமுகவினர் இறங்கி எழுதவும் களமாடவும் மீம்ஸ் போடவும் தொடங்கி இருக்கிறார்கள். எனவே டிவிகேவை நாம் வீழ்த்தி விடலாம், கவலையே இல்லை. மீண்டும் திமுகவை கட்டமைத்து எப்படி இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து நாம் வீழ்த்தி விடலாம். ஆனால் நம்மோடு பயணித்த கூட்டணி இருக்காங்க இல்லையா, கூட்டணி கட்சிகள், இவர்கள்தான்
நம்முடைய துரோகிகள். எனவே இவர்களை நாம் சேர்க்கவே கூடாது. எதிரியை வீழ்த்தலாம். நம்முடைய கோல் அடுத்த தேர்தலில் எதிரியை வீழ்த்துவது. மாற்று கருத்தே இல்லை. அது டிவிகேவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எதிரியை வீழ்த்தலாம். ஆனால் கூட்டணியில் நம்மோடு பயணித்தவர்கள், அதாவது இந்த ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கூடி கும்மி அடித்தாங்கன்னு, இவர்களை நாம் மன்னிக்கவே கூடாது. விசிகாவானாலும் காங்கிரஸ் ஆனாலும் 2 கம்யூனிஸ்ட் ஆனாலும் ஐயுஎல் ஆனாலும் யாராக ஆனாலும் இனி இவர்களை சேர்க்கவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்ற அமைப்பினரும் திமுகவுடைய மற்ற கிளை அமைப்புகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் இந்த இடத்துல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனி திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிக்கு பொறுப்பு கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க. திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க. திமுக நிர்வாகிகளை அழைத்து பேசுங்க. அவர்களுக்கு தேவையான உதவியை பண்ணுங்க. இனி கூட்டணி கட்சிகளுக்கு உதவுவது, கூட்டணி கட்சியினருக்கு வாய்ப்பளிப்பது, கூட்டணி கட்சியுடைய குரலை கேட்பதெல்லாம் வேண்டாம். இனி கட்சியை வழங்க சார். கட்சியில் இருக்க தொண்டர்களை வழங்க. சாதாரணமான நிர்வாகி வளர்த்து மேல கொண்டு வாங்க. அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க. அரசு பதவி வரும்பொழுது தேடி போய் அவர்களுக்கு கொடுங்க. மாற்று கட்சியினருக்கு கூட்டணி கட்சியினருக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை, வேண்டாம்னு இப்படி திமுகவில் பல குரல் எழும்பி இன்றைக்கு தலைமையை சேர்ந்திருக்கிறது. தலைமையும் வியூகத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. வெகு விரைவில் எதிர்பாராத திருப்பமாக எதிர்பார்க்காதவருக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வர இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அப்படின்னு அறிவாலை வட்டாரத்தில் இருந்தெல்லாம் தகவல் பேசப்படுகிறதாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடியில் எங்கும் இல்லாத தள்ளுபடி. உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மகன் மகளுக்கான சிறந்த எதிர்கால வழிகாட்டி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.